Hello foodies, welcome back to my channel Indian cooking recipes. இன்னைக்கு ஸ்பெஷல் பெங்களூர் ஸ்டைல் ஒயிட் குருமா செய்ய போகிறோம். ரொம்ப மைல்ட் ஸ்பைஸாக சாப்பிடும்போது நல்ல க்ரீமியாக யம்மியாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ஒயிட் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எல்லா தடவையும் இந்த மாதிரி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமாவை சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த ஒயிட் குருமாவை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒயிட் குருமாக்கு ஃபஸ்ட்டு காய்கறி வைக்க வச்சிடலாம். அதுக்காக இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு நறுக்கின கேரட் சேர்த்துக்கிறேன். அரை கப் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறியோட அரை கப் அளவுக்கு நூக்கல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பெங்களூர் குருமாவில் நூக்கல் சேர்ப்பாங்க. உங்களுக்கு நூக்கல் கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இருந்துச்சுன்னா அரை கப் சேர்த்துக்கோங்க. எக்ஸாக்ட் டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். இந்த காய்கறி வேக வைக்கிறதுக்காக 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். காய் வேகிறதுக்குள்ள நம்ம குருமாக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். பாதி பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருக்கிறதால நான் முழுசாக ஒன்று சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 4 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 15 முந்திரி பருப்பை தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சது இதில் சேர்த்துடுறேன். அரை கப் அளவுக்கு நறுக்கின தேங்காய் இதில் சேர்த்துடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒயிட் குருமாக்கான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இது இருக்கட்டும். நம்ம வேக வச்ச காய்கறிங்க நல்லா வெந்துடுச்சு. தண்ணியிலேருந்து காய்கறிகளை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். குருமா செய்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். பாதி பிரிஞ்சி இலை, சோம்பு நல்லா கலர் மாறினதும் அரை கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச காய்கறிகளை இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட காய்கறிகளை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். குருமாக்கு தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த காய்கறி வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த 250 ml தண்ணியும் நான் இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இந்த பெங்களூர் ஸ்டைல் ஒயிட் குருமாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதால நல்லா ஸ்பைஸாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப மைல்ட் ஸ்பைஸாக தான் இருக்கும். நம்ம சேர்த்த அந்த முந்திரி, அந்த கசகசாலாம் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இந்த குருமாக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரே ஒரு தடவை கரண்டியால் கலந்துடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். குருமா இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே பார்த்திங்கன்னா பபுள்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். 10 நிமிஷமாக இந்த குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா திக்காக இருக்குது. நம்ம அரைச்சி சேர்த்த இந்த முந்திரி பருப்பு கசகசாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கும். இந்த குருமாவோட கலரும் பார்த்திங்கன்னா நல்ல பேருக்கு ஏற்ற மாதிரி க்ரீமி ஒயிட் கலரில் இருக்குது. பார்க்கவே அப்பிடைசராக இருக்குல்ல. நல்லா கொதிச்சிடுச்சு இந்த குருமா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் பொடிசாக நறுக்கி மேலே தூவிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும்.
இதே மாதிரி நிறைய டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.